வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பர் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட் அப்படின்றது ஒரே நாளில் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய விஷயம் இருக்குது. அது என்னென்ன, எந்த தேர்வுக்கு என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லிடுவோம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது mhc.tn.gov.in. இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 25ஆம் தேதின்னு இருக்குது, அக்டோபர் 25. ஸோ இன்றைய தேதியில் வந்த அப்டேட் எல்லாமே 25ஆம் தேதின்னு இருக்கும். பட் ஹோம் பேஜில் இருக்கிறது எல்லாமே இன்றைக்கி தேதியில், அதாவது கடைசியாக இருக்கிறது வரைக்கும் 25ஆம் தேதி வரைக்கும் வந்த மாதிரி தான் அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட எக்ஸாமு, அதனோட நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனு, டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணுறது, இதுக்கான ரிசல்ட்டு அப்படின்னு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் தெளிவாக என்னென்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமா அல்லது மாவட்ட நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ணணுமா, அதில் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரியான தகவல்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சதுனா தான் நம்மளால் சரியான முறையில் பார்க்க முடியும். ஸோ அதனால் எந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு முதன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது என்னன்றதை பார்த்துருவோம். தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில், அதாவது மாவட்ட நீதித்துறை அப்படின்ட்டாங்க. அப்போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுத்த வேக்கன்சிக்கான அப்டேட்டு தான். அது என்ன அப்படின்றத அடுத்தடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மாவட்ட நீதிமன்றமும் கொடுத்துட்டாங்க. மாவட்ட நீதிமன்றம்னா உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இப்போ கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், மதுரை அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன்லேருந்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, நகல் எடுப்பவர் உதவியாளர், அலுவலக உதவியாளர் மற்றும் தூய்மை பணியாளர், தோட்டக்காரர், வாட்ச்மேன், இரவு காவலர், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி வாட்ச்மேன், இந்த போஸ்டிங்கான திட்டமிடப்பட்டுள்ள திறன் தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கவும். அதாவது இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஹால் டிக்கெட், திறன் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கிறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஹால் டிக்கெட்னால் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய பதிவு எண், டேட் ஆஃப் பர்த்து, அதாவது பதிவு எண்ணை நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதோட பதிவு எண்ணை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா தவறாக இருக்கும். ஹைகோர்ட்டுக்கு போட்டதை இங்கே போடக்கூடாது. அந்த மாதிரி தப்போ இல்லை வேறு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணதை இங்கே கொண்டாந்து போடுறது தவறுதலாக இருக்கும். அதை பார்த்தீங்க. அடுத்து ரெண்டாவதாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாவட்ட நீதித்துறையில். இதுவும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. நகல் எடுப்பவர் உதவியாளர், இது மேலே சொன்னால் அதே போஸ்டிங்கு. பதவிகளுக்கான வேட்பாளர்களுக்கான நிராகரிப்பு பட்டியல், யாரெல்லாம் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, என்ன காரணம் அப்படின்றத அங்கே கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கும், அதை பார்த்துட்டு நான் செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நினச்சிக்குவீங்க. ஸோ அதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் எந்த இதை டவுன்லோடு பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த நிராகரிப்பு பட்டியல்னு இருக்கா, இந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போவே எலிஜிபிள் இல்லை, வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து மூணாவது ஒரு பாயிண்ட், மாவட்ட நீதித்துறையில். அப்போ இதுவும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான். இது என்ன போஸ்டிங் அப்படின்னா, காப்பியர் உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்டக்காரர், வாட்ச்மேன், இந்த பதவிகளுக்கான திறன் தேர்வுக்கான பிரிவு வாரியாக கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ என்ன மார்க் இருந்தால் நீங்கள் இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்றது. ஸோ ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. MBCDECனா அந்த சேம் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதற்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இங்கே ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு இருக்கா, எலிஜிபிள் என்ன அப்படின்றத பார்த்துருக்கேங்க. அடுத்து மாவட்ட நீதித்துறை, இதுவும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. நகல் எடுப்ப உதவியாளர், இதற்கான திறன் தேர்வுக்கான தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியல். இது தாங்க செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு. இதில் பேர் இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, அதில் பேர் இல்லாமல் இருக்கணும். அதில் பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியிலன்னு அர்த்தம். ஒருவேளை பேர் அதில் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுறாதீங்க. ரெண்டையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் செக் பண்ணி பார்த்துக்கிங்க. ஏன்னா நிறைய அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கே டவுன்லோடு பண்ணதுக்கப்புறம் எதோடதுன்னு கூட தெரியாமல் போயிடும். ஸோ அதில் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டாக செலெக்ஷன் லிஸ்ட்டானு மேலே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கங்க. அதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நானும் இன்னும் பார்க்கல. மேபி உங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் மேலேயே வந்துடும் செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டாக அல்லது ரிஜெக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டாக அப்படிங்கிறது எல்லாமே.
ஸோ அதனால் ஓகே, அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆகட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை பெற்ற விண்ணப்பதாரர்கள் தங்கள் கோரிக்கைக்கு ஆதரவாக சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தல். பிடபிள்யூடி, பிஎஸ்சிஎம், டிடபிள்யூ, முன்னாள் இராணுவத்தினர். யார் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்தார், அலுவலக உதவியாளர், குடியிருப்பு உதவியாளர், அறை சிறுவன், துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், தண்ணீர் பணியாளர், இவங்களுக்கானது கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னுரிமைகள் இருந்துச்சு அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது. அடுத்து சேம் இதே தான், அந்த முன்னுரிமை இருக்குது அப்படின்னா. இதுக்கு அடுத்து வந்து சோப்தார், அலுவலக உதவியாளர், குடியிருப்பு உதவியாளர், இந்த போஸ்டிங்காக முக்கிய விடைகள் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீ அப்படின்றத அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றம், இது சென்னை கோர்ட்டு, தனிப்பட்ட உதவியாளர், இவங்களுக்கானது முக்கிய பதில்கள். சரி, சன்று நடைபெற்ற பொது எழுத்து தேர்வின் இறுதி பதில்கள், ஆன்சர் கீ தான் கொடுத்துருக்காங்க. இது மெட்ராஸ் சென்னை கோர்ட்டில் இருக்கிற தனிப்பட்ட உதவியாளர் போஸ்டிங், அதுக்கானது. அடுத்து சென்னை நீதிமன்ற பணியில் தனிப்பட்ட உதவியாளருக்கானது விண்ணப்பதாரர்கள் பெற்ற எழுத்து தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சோப்தார், அலுவலக உதவியாளர், குடியிருப்பு உதவியாளர், சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், மாவட்ட நீதிமன்றமாக சென்னை உயர்நீதிமன்றமான்றதை பார்த்துக்கணும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்வர்கள் பொது எழுத்து தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் அப்படின்றது இன்றைய தினம் வந்திருக்கு. இதை ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து சென்னைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, மாவட்ட நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இது பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மேலும்னு கொடுத்தாலும் அதில் வேறு எதுவும் பெருசாக அப்டேட் ஆகலை, அப்டேட் எதுவும் வரல. ஸோ அதனால் உங்களுக்கு இது மட்டும்தான் இப்போதைக்கு அப்டேட்டில் வந்திருக்கு. அதுக்கு கீழே வந்து எதுவும் அப்டேட் ஆகலை. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் இருக்கா, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் இருக்கா அப்படின்றத ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் யாரும் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். எதில் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கிங்க. அடுத்து வந்து ஹால் டிக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோடு பண்ணிக்கிங்க. டவுன்லோடு பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அதே போல் ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ச்சியாக பார்த்துருவோம். நன்றி.